சில பேர் வந்து அல்லி, அதுக்கப்புறம் வந்து தாமரை எப்படி வந்து நீங்கள் அந்த பதியம் போட்டு நடவு பண்ணுறதெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வச்சுருக்கிறது இது வந்து ஒரு சிண்டெக்ஸில் வந்து பாதியாக கட் பண்ணி அதில் தான் இந்த அல்லி வச்சுருக்கோம். இது வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. இதில் வந்து 3 கலர் இருந்துச்சுங்க. ஒயிட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் பிங்க்கு. இந்த ஒரு 1 1/2 வருஷமாக அந்த பிங்க் கலர் பூ மட்டும்தான் வச்சிட்ருக்கு. அந்த ஒயிட்டு, எல்லோ வந்து பூக்கிறதே இல்லை. அதோட கிழங்கு வந்து எதுவும் அழுகி போச்சா இல்லை மக்கி போச்சான்னு தெரியல. இந்த பிங்க் கலர் அல்லி மட்டும்தான் அப்பப்போ பூ வைக்கும். நான் வந்து அனுப்புகிறதும் அல்லி கிழங்கா தான் அனுப்பிட்டுருக்கேன். அதிகமாகலாம் இதில் எடுக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு அனுப்புகிறது. அதே மாதிரி நான் கிழங்கு அனுப்புகிறதா நீங்கள் அப்படியே வந்து கரிசல் மண்ணோ இல்லை களிமண், செம்மண், புத்து மண் ஏதாவது ஒரு மண்ணை வந்து ஒரு டப்பில் நிரப்பி அந்த கிழங்கை வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு வாரத்திலே வந்து நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். சில பேர் வந்து டபுள் டப் மெத்தடில் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல. ஒரே டப்லேயே மண் நிரப்பி அதிலேயே வச்சு தான் அல்லியாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும் அப்படி தான் நான் நடவு பண்ணி வச்சுருக்கேன்.